வணக்கம். இது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கூடலூர் வடக்கு காவல் நிலையம் உட்பட்டது. இந்த காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நேர்மையான விஷயங்கள் நடக்கின்றது. அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புகார் கொடுக்கும் அனைவருக்கும் சரியான விசாரணையும் கிடையாது. கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சிஎஸ்ஆர் சரியாக போட்டு தர மறுக்கப்பட்டு வருகிறது. மேற்படி பழைய எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இருவரும் மாறி புதிய இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மாறியும் அது தொடர்பு வருகிறது. பழைய இன்ஸ்பெக்டர் வனிதாமணி மாறி புதிய இன்ஸ்பெக்டர் சரவணன் என்பவர் மாறியிருக்கிறார். பழைய எஸ்ஐ மாறி புதிய எஸ்ஐ கோதண்டராமன் மாறியுள்ளார். இருந்தும் இன்னமும் மெத்தன போக்கு உள்ளது. அதற்கு சாட்சி உள்ளதா என மக்கள்களோ அரசாங்கமோ கேட்கும். அதற்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு மெத்தன போக்குகள் என்பதை டைம் வீடியோ மூலமாக உங்களுக்கு நேரடியான புகார் கொடுத்ததும் நான் சிஎஸ்ஆர் வாங்கிய தேதியும் என்பதை இன்னும் விசாரணை நடக்கவில்லை. அந்த விசாரணை எப்போது என்று இந்த வீடியோ இன்னும் எனக்கு நிரூபிக்குமா தெரியவில்லை. பாருங்கள். சார் எங்கே போனீங்க? இந்த போகிற அணிடுறேன். என்னது அது எப்படி அப்படியே தானே இருக்கேன். இப்போதே நீங்களே கேமரா மாற்ற வரைக்கும் ஆளுங்க வாங்க போகிறது தெரியணும்ல. சாட்சி கேட்குறீங்கல்ல, சாட்சி கேட்குறீங்கல்ல. நீங்களே எப்போ பார்த்தாலும் அவன் வந்தானா அது வேணும்ல. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது போகிறது வரவங்க போகிறவங்க அவன் தெரிஞ்சா தானே. நைபர் சத்தம் போட்டு ஓடி போயிருக்கியா? சண்டை போட்டு இல்லை அப்படிங்கிற கதவை எடுத்துட்டு ஓடி போயிருக்கேன். கேமரா இருந்துச்சுன்னா அதை ஓடி முடிஞ்சு வச்சுக்கலாம். இருந்து கேஸ் போட்டாச்சு. இருந்தாலும் பார்த்துக்கிட்டு போயிட்டீங்க. இந்தாங்க புரியுங்க. அதாவது குடியாரைங்கிறது அவன் போர்வையில் இருக்கேன். குடியார போர்வையில் இருக்கிறேன். குடிச்சோம்னா நம்ம கிரிக்கெட் தானே, கிரிக்கெட் பசங்க மாயம் தானே, கிரிக்கெனாவே தெரியும்னு நினச்சிருக்கேன். போகிறது அம்மாட்ட கொடுக்கணும். இன்ஸ்பெக்டர் மேடம்கிட்டே கொடுக்கணும். ஏன்னா இன்ஸ்பெக்டர் மேடம்கிட்ட எழுதிட்டு வனிதா மேடம்கிட்டே கொடுத்துருவேன். நான் புதிய எஸ்ஐ மாட்டார் உலக சார். புதிய எஸ்ஐ மாட்டார் உலக குளத்தூண்டர் ராயப்பேட்டில் வேலை செஞ்சவர். இவர் வீரவாண்டி போயிட்டார். வீரவாண்டி போயிட்டார். சரி பார்த்துட்டேன். வணக்கம் சார். பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஆமாம் சார் வந்தாங்க. எங்கிருக்கா இங்கேனாரா? எந்திங்க அதைத்தான் சார் தொலை விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலாம். அந்த அவங்களே கேளுங்க. உங்கள் பிரச்சனை சொல்லணும். அது நான் தர மாட்டேன்னு சொல்லி வெளியில பத்தி விட்டாங்க. வெளியில 10 நாள் வெளியில தான் சார் இருக்கோம். நீ அங்கதான் இருப்பீங்க. நாங்க அங்க போயிட்டு வரோம். கனவு இல்லத்துல இருப்பாங்கன்னு போயிட்டு வரோம் நாங்க. நான் என்ன சொல்றேன், போங்க. இப்ப நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு ஏதாவது சாட்சிகள் வேணுமே. 2 பேர் இருந்தாக்க எஃப்ஐஆர் போட்டு நாளைக்கு சாட்சி போட்டுருவோம். எந்த இருக்கு சார்? ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. நீங்க நான் வரதுக்கு முன்னால என்ன கேட்டா ஆரோக்கிய சாமியா சார்? என்ன வருஷா சார்? ஆரோக்கிய சாமியா சார்?
இல்ல இது ஒண்ணு இருக்கு, எஃப்ஐஆர் ஒண்ணு இருக்கு. எஃப்ஐஆர் ஆரோக்கியசாமின்னு இருக்குமா? இந்த யாரோ ஒருத்தன் வந்து எடுத்துட்டு போயிட்டியா? ஆரோக்கியசாமி சார். அந்த கம்ப்ளைண்ட்ல நான் சார்ஜ் போட்டிருக்கேன் சார். ஒருத்தர் போட்டிருக்கீங்க, அவர் எங்க இருக்காரு? அவர் இப்ப வேலைக்கு போயிருக்காரு சார், பெயிண்ட் அடிக்க போயிருக்காரு. நம்பருக்கு போன் அடிச்சு உடனே கால் பண்ணுங்க. சரிங்க சார், இது எல்லாமே கேட்டு சார்ஜ் கேட்டுக்கிறேன். வேற எங்களுக்குள்ள இது உங்க வீடா? அதான் சார், இதான் நம்ம வீடு. சரி, இப்ப வேற யார் இருக்காங்க? வேற ஏதாச்சும் சாட்சியா சார்? சாட்சி அவர் ஒரு நாள், இன்னொரு பையன் அவர் கூட இருப்பாப்ல, அந்த பையனை நான் வர சொல்றேன். 2 பேருமே, ஏன்னா ஒரு நாள் 2 பேர் போதும். 2 பேர் போதும்ல. ஏதாவது மனிதருக்கு விட்னஸ் யாராவது போடுவாங்களா? ரேட்டு வாங்கிக்கலாம். என்ன சார்? எங்களுக்குள்ளே அப்படி சார் நடக்குது. இந்த இந்த மாதிரி இருக்குல்ல சார், இந்த கதவுல இருக்குல்ல, நான் அதை அடிக்கக்கூட இல்லை, இன்னும் நான் அதை அப்படியே தான் வச்சு விட்ருக்கேன். மழை காலத்தில் எத்தனை நாள் இந்த கதவுல ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு, சார்ஜ் போடுறதுக்கு. அதெல்லாம் பார்ப்பேன் நான். சரிங்க சார், நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். சார் இப்போ இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். இப்போ லாஸ்ட் சார் சிஎஸ்ஆர் கொடுக்கல. ஒன்று கொடுத்து கைது வாங்கிக்கீங்க. சிஎஸ்ஆர் ஒன்று இவங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கலையா சார்? இல்லை, அது எஃப்ஐஆர் போட சொன்னதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. சிஎஸ்ஆர் யாருக்கு சார்? நீங்கள் கொடுத்தது எஃப்ஐஆர் ஒன்று போட்டிருக்கு, சிஎஸ்ஆர் போட்டிருக்கு. கவுண்டர் அவர் கைது போடணுங்களா? ரைட்டு, போடுங்க. போட்டு அவசர ஒருத்தர் அவசரம் என்ன சார்? நீங்க தான் அன்னைக்கு லாஸ்ட் வாங்கிட்டு போனீங்க. அம்மாவுக்கு போகலையா? எதுக்கு நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்களா? அதான். இல்லை, இப்போ இந்த தங்கச்சி கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கு, இப்போ விசாரிக்க வந்தோம் நாங்கள். அந்த வீடு மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா வேற முடிச்சு சார். என்ன இப்போ ஆம்பளை பையில வச்சுட்டாங்க, அது என்னமோ பிரச்சனை உடக்கு உட்கார மாட்டேங்கிறாங்க. குடும்ப பிரச்சனைக்கு போய் தமிழர் பிரச்சனைலாம் வருதாங்களா? இது என்னது? என்ன சார் அது? ஃபாதர் சார், ஃபாதர் சார். அந்த பக்கம் அதில் முதல்ல வேலை பார்த்தேன் சார், வேலை பார்த்தேன். ஹெல்ப் லைன் கடையில் சும்மா வாடகை விட்டலாம். இல்லை சார், நான் அந்த கடை வச்சிருக்கேன் சார். அந்த லாஸ்ட் கடை வச்சிருக்கேன். அதில் தான் லேப்டாப் எல்லாத்தையும் யூடியூப் ஓட்டிட்டு, அதில் தான் யூடியூப். ஆமாம் சார், ஸ்டேஷனில் சொல்லியிருப்பாங்க சார் எல்லாரும். சொல்ல சொல்லியிருப்பாங்க. ஆமாம் சார், அதோட எஃப்ஐஆர் ஒன்று இருக்கு. அந்த பிரச்சனை வந்தது. எது சார்? இங்கே போடணுமா? இது நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே சார். இதில் பண்ணிட்டு வீட்டில் இல்லையாம்பாங்க. ஏன் சார் சாவியா? ஒரு கான்ட்ராக்ட்காரங்க எடுத்துகிட்டு போகலாங்கிறது எது வாய்ப்பு இருக்கா சார்? ஜாமான் அது போட்டீங்கல்ல? போட்டுங்க சார். என்னம்மா எடுத்துட்டாங்க சார். இல்லை, அவங்க வந்து எடுத்து சொல்லிட்டாங்க சார். ஆமாம் சார், எடுத்து வெளியில தான் சார் கிடந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கவங்க சத்தம் போட்டாங்க, இதே கடை யார் அள்ளிட்டு போயிடுவாங்க, நீங்கள் எடுத்துட்டு போய் வைக்கணுமா சார். தொடாமையே தொட்டு அடிச்சுட்டா கையை வச்சுட்டாங்க. அப்படியே அடிச்சு அதை வச்சுங்க சார். சரிங்க சார். உங்களுக்கு இதுவும் போட்டாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு சார். இந்த விசாரணை எப்போ பண்ணலாம்? சாட்சியா சொன்னவரை மட்டும் எனக்கு போன் பேசுங்க. ஓகே சார், நான் அவர்கிட்ட விசாரிச்சு. சார் இது எப்போ சார் உங்களுக்கு செட்டில்மெண்ட் முடிஞ்சாமா? அவருக்கு கான்டாக்ட் இருக்காதுல்ல, அவங்க வீடியோ எடுத்து செட்டில்மெண்ட் முடிஞ்சா அந்த டீச்சர் கேட்கணும்ல. செட்டில்மெண்ட் முடிஞ்சிருக்குங்க சார். முடிஞ்சிருக்காம வந்து அந்த மேடம் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்காம, இன்னும் ஒரு நிமிஷம், அதாவது ஒரு பணம் கொடுக்காம ஒரு வீடு வந்து ஃபுல்லாக ஆகிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதாவது எத்தனையோ வீட்டில் குடியிருந்துக்கிட்டே வீடை கட்டுறாங்கல்ல,
குடியிருந்துக்கிட்டே வீடை கட்டுறாங்க, குடியிருந்துக்கிட்டே அங்கே எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ வீடு கட்டி முடிச்சா அப்புறம் சாவியை தமிழரசி எடுத்துகிட்டு போயிருக்குன்னா எந்த தாடிகள் எடுத்து போயிருப்பாங்க? ஒரு கான்ட்ராக்டுக்காரவங்க ஓவாசி கூட இந்த கேள்வி எனக்கே சந்தேகமாக சார். கலைஞர் கனவு தான், அதை எப்படி அந்த அம்மாவுக்கு மட்டும் பொறுப்புன்னு சொல்லி அந்த அம்மா எடுத்துகிட்டு போச்சு? ஒன்று இவங்க மாமியா உயிர்கள், அவங்க ஒன்று இவங்க மாமியா வர இருக்கணும். சொல்லியிருக்கேன், மாமியா வர சொல்லியிருக்கேன், வரட்டும். நான் கேட்டு விசாரிச்சு உங்களுக்கு நல்லபடியாக பார்த்து. சரிங்க சார். சார் இந்த கம்பெனி சிஎஸ்ஆருக்கு உங்களை என்னன்னு கேட்க முடியும் அது பார்த்துறேன். சார்? நாளைக்கு பார்த்து கொடுங்க. சரிங்க சார். இந்த அம்மா மட்டும் சார் பார்த்து கொடுங்க சார். பரவாயில்லையே, டெவலப் ஆகிறீங்க உனக்கு. அப்போ ஒரு வீடு கட்டிடுவீங்க நினைக்கிறேன். இல்லையே, ஒரு வீடு கட்டுற மாதிரி டெவலப் பண்ற மாதிரி இல்லை. கேள்விப்படுற கூட டிஃப்ரெண்டா இருக்கே. கால் பண்றது சரியா, ஆனா சரியில்லாதவங்க கூட புடிச்சு வர்றீங்களே. சரியில்லாதவங்க கூட புடிச்ச இல்ல தமிழரசியோட சேர்றது. ஆ